எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சப்த கன்னிகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சப்த கன்னிகள் எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப பவரான பூஜை இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இவங்க. நீங்க இந்த பூஜை பண்ணும்போது நாங்க சொல்றபடி நீங்க பண்ணீங்கன்னா சப்த கன்னிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசியமாவாங்க. இந்த பூஜை பாத்தீங்கன்னா இந்த பூஜை வந்து நீங்க முறைப்படி பண்றதா இருந்தா இது ஏரிக்கரை ஓரத்துல, குளத்துக்கரை பக்கத்துல, இல்ல தண்ணிக்கரை பக்கத்துல வச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துல அது வந்து பாத்தீங்கன்னா சாத்தியப்படாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம பண்றது ஒரு மண்டலம் வச்சு பண்ற மாதிரி இருக்கும் இந்த பூஜை. அப்படி பண்றது ரொம்பவே கஷ்டம். உங்களால முடியும்னா நான் அந்த மாதிரி முறைகளையும் கண்டிப்பா நானே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இல்ல நாங்க கொடுக்குற முறைப்படி நீங்க பண்ணலாம் தாராளமா. அந்த குளத்துக்கரை ஆத்துக்கரை இல்லாம நாங்க ஒரு முறைப்படி கொடுப்போம், அது கண்டிப்பா நீங்க தாராளமா பண்ணலாம், அதுலயும் சித்தியாகும். இது எப்படின்னா சப்த கன்னிகளும் உங்களை வசியம் ஆயிட்டாங்கன்னா முதல்ல நீங்க மாந்திரிகத்துல பாத்தீங்கன்னா அஷ்ட கர்மங்கள் எல்லாமே தாராளமா இதை வச்சு பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்த கன்னிகள் உங்களுக்கு சித்தி ஆயிட்டாங்கன்னா மாந்திரிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யும் போது தாராளமா நீங்க சொல்லி அடிக்கும் போது கண்டிப்பா அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜால வித்தைகள், இந்த சப்த கன்னிகளும் பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வரமா கொடுப்பாங்க இந்த ஜால வித்தைகள். அந்த மாதிரி நீங்க இதை பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விசேஷமான இது என்ன பாத்தீங்கன்னா மத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மாந்திரிக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னிகளும் உங்களுக்கு அவங்களே வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு துணையா நிற்பாங்க. பணம் காசு உங்களுக்கு ஆகர்ஷணம் பண்ணி கொடுப்பாங்க, வசீகரத்தன்மையை உங்களுக்கு அதிகரிச்சு கொடுப்பாங்க, தன விஷயத்தை கொடுப்பாங்க இந்த சப்த கன்னிகள். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பூஜை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை முறைகளை வந்து எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சப்த கன்னிகளுக்கு ஏற்ற மாதிரி 7 எந்திரங்கள் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். அந்த 7 எந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல வச்சு தான் அதுக்கு பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பூஜை, நார்மலான பூஜையும் இது கிடையாது. நாங்கள் கொடுக்குற 7 எந்திரத்தையும் நீங்கள் அங்கே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இது கலச முறைப்படி தான் அந்த பூஜையே இருக்கும். 7 எந்திரம் வச்சு அது கலசத்தை வச்சு தான் அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகப்பு கலர் ஆடை அணிஞ்சிட்டு தான் இந்த பூஜையிலேயே நீங்கள் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். படையல் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சா போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெத்தலை பாக்குன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனித்தனியாக தான் நீங்கள் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். 7 கன்னிகளுக்கும் நீங்கள் தனியாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வச்சு தான் இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் கம்பல்சரி கோழி பலி கொடுத்தே ஆகணும். கோழி பலி கொடுத்துட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கிறவங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைவ முறைப்படியே படையல் போட்டு ஆரம்பிக்கலாம். ஆனா பலியை மட்டும் கோழி பலி கொடுத்துதான் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க முடிக்கிற அன்னைக்கு 48 நாள் ஒரு மண்டலம் கம்பல்சரி நீங்க பூஜை பண்ற மாதிரி இருக்கும். முடிக்கிற அன்னைக்கும் இதே மாதிரி கோழி பலி கொடுத்துட்டு தான் நீங்க பூஜையை முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சைவ படையில போடுறத வந்து தாராளமா அந்த படையில இருக்கிறத நீங்க சாப்பிட்டுலாம். ஆனா இந்த கோழி பலி கொடுக்கறத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கோழியை வந்து நீங்க ஒரு ஆத்துக்கரை குளத்துக்கரை அந்த சப்த கன்னிகள் மந்திரத்தை சொல்லி நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா தாராளமா அது எப்படி பண்ணணும்ன்றத நாங்க இன்னும் விலாவரியா நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வைக்கணும். நீங்க இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா சப்த கன்னிகள் 7 பேருமே உங்களுக்கு வசியமாவாங்க. நீங்க மாந்திரிகத்திலும் சரி மற்ற விஷயங்களையும் சரி சிறந்து நீங்க விளங்கலாம். இப்ப நீங்க சப்த கன்னிகள் எங்கிட்ட எடுக்கிறீங்கன்னா 7 எந்திரம் மறைஞ்சு நாங்க கொடுப்போம், தாயம் கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா தாயம் பாத்தீங்கன்னா 7 கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரே தாயத்துல இது பண்றோம். எந்திரம் மட்டும்தான் 7 கொடுப்போம் நாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்த கன்னிகள் வசியம் ஆகிறதுக்கான மை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த பூஜை பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க உத்தராட்சி மாலையில தான் ஜபம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பூஜை நீங்க பண்ணும்போது நாங்க உங்களுக்கு மண்டவோட்டு மாலையும் சேர்த்து இதுல கொடுப்போம். அது எதுக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உடல் கட்டு திசை கட்டுக்கு இருக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு இந்த மண்டவோட்டு மாலையும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க வீட்டுல வச்சு பண்ணாலும் கண்டிப்பா வந்து உடல் கட்டு கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். இந்த மண்டவோட்டு மாலையில பாத்தீங்கன்னா உடல் கட்டு திசை கட்டு ரெண்டுமே சேர்த்து அந்த மந்திர ஊர்களை போட்டுதான் நாங்க வச்சிருக்கோம். அதை வந்து நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டு நீங்க பூஜை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஜபம் பண்ணும்போது உத்தராட்சி மாலையில தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும்.
அந்த உத்ராட்சி மாலையும் நாங்க உருவேற்றி அதுல கண்டிப்பா நாங்களே கொடுத்துருவோம். நீங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. இது எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும்ன்றத நாங்களே உங்களுக்கு விளக்கமா சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த 7 பேருமே சித்தி ஆவாங்க, சப்த கன்னிகளும். மாந்திரிகத்திலயும் சரி, நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா விஷயத்திலும் நீங்க பெரிய ஆளா வளரலாம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.